உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். தென்கிழக்கு வங்கக்கடலில் நாளை காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் சூழலில் தமிழகத்தில் எங்கெல்லாம் மழைக்கு வாய்ப்பு உள்ளது என்பது குறித்து வரைகலையில் விவரிக்கிறார் எமது சிறப்பு செய்தியாளர் கார்கே. ஓவர் டு யூ கார்கே. நன்றி காயத்ரி. இப்போது வங்கக்கடலுடைய நிலவரம் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். வங்கக்கடலில் சுமத்ரா தீவு அருகே இப்போது இந்த மேலடுக்கு சுழற்சி உருவாகி இருக்கிறது. இது லோ ப்ரெஷராக அடுத்த ஒரு 12 மணி நேரத்தில் உருவாகக்கூடும். நாளைய தினமெல்லாம் இது லோ ப்ரெஷராக காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறிவிடும். நாளை மறுதினமே அது அடுத்த நிலையை நோக்கி நகர்ந்துவிடும். ஸோ இவ்வாறாக இப்போது நாம் பார்ப்பதிலிருந்து இப்போது நாளைய தினம் பாருங்க, அது கொஞ்சம் உள்ள நோக்கி அப்படியே இலங்கைக்கு கீழே வருகிறது. இந்த மேப் ரொம்ப முக்கியமானது. முதல் கணிப்பு அப்படின்றது இலங்கைக்கு மேல் நோக்கி வருவதாக இருந்தது. ஆனால் நாளைய தினமே இந்த சுமத்ரா தீவிலிருந்து அப்படியேவும் கீழாகவே இது வருவதாக தெரிகிறது. இது கீழிருந்து அப்படியே மேல் நோக்கி நகர்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிகிறது. காற்றழுத்த தாழ்வு பகுதி அப்படின்றது ஆழ்ந்த மண்டலம் வரை ஆகலாம் அப்படின்றது வானிலை ஆய்வு மையத்துடைய கணிப்பு. புயலாகலாம் மாறுமா அப்படின்னு தனியார் வானிலை ஆர்வலர்கள் ஒரு எச்சரிக்கையை விடுத்திருந்தாங்க. ஆனால் இது இலங்கைக்கு கீழாக ஒரு யூட்டர்ன் அடித்து வருகிறது, குறிப்பிடத்தக்கது. இலங்கைக்கு கீழே ஞாயிற்றுக்கிழமை செல்கிறது. அதன் பிறகு 25ஆம் தேதி முக்கியமான நாள். 25ஆம் தேதி இலங்கைக்கு கீழே இருக்கிறது. இலங்கைக்கு கீழே இருக்குன்னா அப்படியே இப்படி போயிடணும். ஆனால் இந்த தாழ்வு பகுதி அடுத்து மண்டலமாக மாறி, அதாவது 25ஆம் தேதி எல்லாம் மண்டலமாக மாறிவிடும் எதிர்பார்க்கப்படுகிறது. பாருங்க, 25ஆம் தேதி இலங்கைக்கு கீழே இருக்கிறது, அவ்வாறாக அப்படியே மேலே வருகிறது. உள்ளே L005 அப்புறம் தாழ்வு 6 and 7 மாறுகிறது, 8 மாறுகிறது. அடுத்தடுத்த நாட்களில் திரும்ப இந்த தாழ்வு நிலை குறைகிறது. அப்படியே உள்நோக்கி அதாவது இலங்கைக்கு உள்ள போகிறது. ஸோ இது புயலாக மாறினது அப்படின்னா இது உள்ள நோக்கி கரைப்பகுதிக்கு சென்றால் இதனுடைய தீவிரம் குறையும். இது கரையை ஒட்டியே அடுத்தடுத்த நகர்வுகள் இருக்கிறது. 26ஆம் தேதி பாருங்க, இது அப்படியே கரையை ஒட்டி இருக்கும். ஸோ அதனால் இலங்கையிலலாம் பார்த்தீங்கன்னா 25, 26 தீவிரமான ஒரு மழை இலங்கையில் இருக்கும் அப்படின்றாங்க. பாருங்க, 26ஆம் தேதி இரவு அப்படியே உள்ள இது வர்ற மாதிரி இப்படி போகிறது. ஸோ 26ஆம் தேதி இலங்கையில் இருக்கிறது. அம்பாறை அருகே இது உள்ள அங்க கரையை கடப்பதாக அர்த்தம். ஸோ அப்படியே உள்ள மேல் நோக்கி வர இருக்கிறது. 27ஆம் தேதி உள்ள இங்கே திரும்ப சைடில் வருகிறது. அதான் ஒரு யூட்டர்ன் எடுக்கிறது அப்படின்னு பார்த்தோம். திரும்ப அப்படியே கீழே இருந்து மேலாக நகர்கிறது. பாருங்க, இலங்கைக்கு கீழே இப்படி ஒரு யூட்டர்ன் எடுத்துட்டு திரும்ப தமிழகத்தை நோக்கி அது வருகிறது. 28ஆம் தேதி நாகப்பட்டினத்திற்கு வெகு தொலைவில் அது இருக்கிறது. 29ஆம் தேதி அது எங்கே வருகிறதுனா நாகப்பட்டினத்திற்கு மேலே. பாருங்க, 28ஆம் தேதி வியாழக்கிழமை அது இலங்கைக்கு அருகே நாகப்பட்டினத்திற்கு வெகு தொலைவில் இருக்கிறது. அது அப்படியே நேரம் செல்ல செல்ல கொஞ்சம் கொஞ்சமாக மாறி மெல்ல மெல்ல அப்படியே மேலே எழும்பி அப்படியே புதுவை வரை பாருங்க நாகப்பட்டினத்துக்கு அருகே விடுகிறது. எப்போ? 28ஆம் தேதி. 28ஆம் தேதி நாகப்பட்டினத்துக்கு அதன் பிறகு 29ஆம் தேதி அது புதுவைக்கும் நாகைக்கும் இடையில கரையை கடப்பதாக தெரிகிறது. முதல்ல சென்னைக்கும் புதுவைக்கும் என்பதாக இருந்தது. இப்போது அதனுடைய திசை அளவுகள் மாறி பாருங்க, இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது புதுவைக்கு கீழே, அதாவது டெல்டா மாவட்டத்தில் அது கரையை கடப்பதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு தான் இப்போது காட்டுகிறது. 29ஆம் தேதி இதனுடைய மையப்பகுதி இங்கே இருக்கிறது. ஸோ 29ஆம் தேதி இது கரைக்குள்ள வருகிறது. சரி, அதன் பிறகு இது வலுவிழந்து விடும் அப்படின்றது ஒரு கணிப்பு. இப்போது மழையினுடைய நிலவரத்தை பார்த்து விடலாம். மழையை பொறுத்த வரைக்கும் 25ஆம் தேதியிலிருந்து ஒரு தீவிரமான மழை. 25ஆம் தேதி இலங்கைக்கு கீழே அது இருக்கிறது. அப்போது மழை எங்கே அப்படின்னா பெரும்பாலும் இலங்கைக்கு, சில நேரங்களில் டெல்டா மாவட்டங்களில் மழை இருக்கும், கடலோர மாவட்டங்களில் தமிழகத்தில் மழை இருக்கும். 25ஆம் தேதி மதியத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு டெல்டா மாவட்டத்திற்கு தீவிரமான ஒரு மழை கிடைக்க தொடங்கி விடுகிறது. ஸோ டெல்டாவில் 25, 26, 27, 28 4 நாட்கள் மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய நாட்களாக இருக்கிறது. வேற ஒன்றும் இல்லை, மழை தான் இருக்கும், காற்று கூட குறைவாக இருக்கும் அப்படின்னு தான் கணிக்கிறாங்க. சரி, மாலை நேரத்தில் பாருங்க, 25ஆம் தேதியே ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய பெரும்பாலான பகுதிகளில் மழை தொடங்கி விடுகிறது. 25ஆம் தேதியே சென்னையில் தொடங்கி தமிழகத்துடைய எல்லா பகுதிகளுக்குமே மழை இருக்கிறது. தீவிரமான மழை எங்கெங்க வேகமாக சொல்லிடுறேன். டெல்டா மாவட்டங்களில் மழை இருக்கிறது. வட கடலோர மாவட்டங்களில் லேசான சாரல் மழை தான் இருப்பதாக காட்டுகிறது. மாலை நேரத்துக்கு மேலே கடலூர், புதுச்சேரி, நெய்வேலி, சீர்காழி, காரைக்கால், நாகப்பட்டினம், மன்னார்குடி, கும்பகோணம், தஞ்சாவூர், திருவாரூர் அப்படின்னு இந்த பகுதிகளில் திருச்சி வரை மழை இருக்கிறது. பட்டுக்கோட்டை, வேதாரண்யம்
போன்ற இடங்களில் தொண்டி வரை இந்த மழையை இது கொடுத்து கொண்டே இருக்கிறது. மாலை நேரத்தில் இரவும் பாருங்கள், இரவு தான் அது எங்கே வருதுன்னா இந்த மையமானது கொஞ்சம் மேலே வருகிறது. அதன் காரணமாக இந்த மையம் எங்கு இருந்தாலும் இது காற்றையும் மேகத்தையும் அப்படியே பின்னோக்கி எடுத்து வந்து இப்போ வந்து கிளாக் வைஸில் நம்ம பார்க்குறப்போ இது மேலிருந்து இப்படி கொட்டுகிறது. அப்படின்றப்போ இங்கே வந்து மழை இருக்கும். எப்படி சென்னைக்கு அதனுடைய கண் பகுதி போன்ற ஒரு பகுதி வர்றப்போ ஆந்திராவில் மழை பெஞ்சதோ அது மாதிரி இப்போ கீழே இருக்கிறப்போ இந்த சிஸ்டம் இருக்கப்போ மேலே ஒரு நல்ல மழை இருக்கும். பொதுவாக சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் மேலே தான் மழை இருக்கும், கீழே மழை இருக்காது. ஸோ அந்த அடிப்படையில் பொறுத்த வரைக்கும் தமிழகத்தினுடைய புதுவையிலிருந்து ஒட்டுமொத்த பகுதிகளுக்கும் 25ஆம் தேதி மழை. 26ஆம் தேதி பெரும்பாலான மாவட்டங்களுக்கு மழைக்கான அறிவிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. காலை நேரத்திலே மழை தொடங்கி விடுகிறது. மேலிருந்து கீழாக நேரம் செல்ல 10 மணி நிலவரம். 10 மணிக்கெல்லாம் டெல்டா மாவட்டங்களில் மழை தீவிரமடைந்திருக்கும். ஒட்டுமொத்த டெல்டா மாவட்டங்கள் நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர், புதுக்கோட்டை அப்படின்னு பாருங்க. இது மாலை நிலவரம் 26ஆம் தேதி. 26ஆம் தேதி மயிலாடுதுறை, ஆத்தூர், சேலம் ஆத்தூர் வரை மழை இருக்கிறது. உளுந்தூர்பேட்டை, கடலூர், திட்டக்குடி, கும்பகோணம் போன்ற பகுதிகளில் தீவிரமான ஒரு மழை. அதே நேரத்தில் உள் மாவட்டங்களில் திண்டுக்கல், இன்னும் சொல்லணும் அப்படின்னா கேரளா, திருவனந்தபுரம் அப்படின்னு ஒட்டுமொத்தமாக தமிழகம் மற்றும் கேரளாவுக்குமே 26ஆம் தேதி இந்த குறைந்த காற்றழுத்தம் அடுத்த நிலையை மாறுகின்ற போது, அதாவது அது புயலாக மாறுதா அப்படின்றதெல்லாம் பார்க்கணும். அந்த ஒரு சூழலில் ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் 26ஆம் தேதி மழை இருக்கிறது. 26ஆம் தேதி இரவு நேரம் காற்று திரும்பவும் உள்ளே வருகிறது. வடகிழக்கிலிருந்து காற்று நமக்கு வருவதால் புதுவைக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த பகுதியெல்லாம் காற்று குவிகிறது. எங்கே அப்படின்னா நெய்வேலி, சீர்காழி இந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட பகுதியில், பரங்கிப்பேட்டை, சிதம்பரம் இந்த இடத்துல மழை அதீதமான மழை இருப்பதாக இப்போதைய கணிப்புகள் காட்டுகிறது. இந்த பகுதியில் கவனமாக இருக்கணும். அடுத்தது இரவு நேரம் 27ஆம் தேதி புதன்கிழமை. இப்போ கொஞ்சம் அதாவது காலையிலே பார்த்தீங்க அப்படின்னா உள்ள சென்னையிலிருந்து கீழே வரைக்கும் மழை இருக்கிறது. 27ஆம் தேதி 27ஆம் தேதி மதியமும் அவ்வாறே இருக்கிறது, மாலையும் அவ்வாறே இருக்கிறது. இரவு நேரத்துக்கு வந்துடலாம். இரவு நேரத்திலும் இந்த பகுதி அவ்வாறே இருக்கிறது. ஸோ புதுவைக்கும் சென்னைக்கும் இடைப்பட்ட பகுதியிலையும் புதுவைக்கும் நாகப்பட்டினத்துக்கு இடைப்பட்ட பகுதியிலையும் தீவிரமான ஒரு மழை இருக்கிறது. 25, 26, 27, 28ஆம் தேதியும் இது வந்து ரொம்ப அருகில் வருகிறது. ஏன்னா சிஸ்டம் இன்னும் இங்கே தான் இருக்குது. அப்போ இன்னும் மழை கிடைக்கும். இந்த குறிப்பிட்ட பகுதியில் 4வது நாளாக மழை பொழிய இருக்கிறது, குறிப்பிடத்தக்கது புதுவைக்கு கீழே. ஸோ அது ரொம்ப அருகில் வர்றப்போ இது கொஞ்சம் வலுவிழந்து விடும் அப்படின்னு பார்க்கப்படுகிறது. மதிய நேரத்துக்கு பின்னாடி மேலே வருகிறது, அப்போ இங்கே மழை குறைந்து விடுகிறது. ஸோ 28ஆம் தேதி சென்னை போன்ற இடங்கள் மற்றும் மேலே 27, 28 தான் இங்கே லேசான மழை இருக்கும். தீவிரமான மழை இந்த பகுதிகளில், குறிப்பாக நம்ம சொன்ன இந்த டெல்டா பகுதிகள், அப்புறம் கடலோர மாவட்டங்கள் இங்கெல்லாம் மழை அதிகமாக இருக்கும். 27ஆம் தேதி. ஸோ 27ஆம் தேதியோடு பெருமழை முடிகிறது. 28ஆம் தேதி சாதாரண ஒரு மழைக்கான வாய்ப்பு. இதோடைய சிஸ்டத்துடைய அடிப்படையில் தான் சாதாரண மழைக்கான வாய்ப்பு. ஒருவேளை அது புயலா மாறினா புயல் கரையை கடப்பது 28ஆம் தேதி என்றாக அறிவிக்கப்படும். அப்போது சூழலில் சென்னைக்கு மேலே மழைக்கான வாய்ப்புகள் தெரிகிறது. 29ஆம் தேதி பாருங்க, 29ஆம் தேதியில் நல்ல ஒரு மழை இருக்கிறது. 30ஆம் தேதி அது உள்ளே வருகிறது, லேசான மழையோடு அது ஓய்வு பெற இருக்கிறது 30ஆம் தேதி. ஸோ அடுத்த ஒரு வாரம் தமிழகம் மட்டுமில்லாமல் தமிழகம், இலங்கை அப்படின்னு ஒட்டுமொத்த வங்கக்கடலை சார்ந்திருக்கக்கூடிய பகுதிகளில் இந்த குறைந்த காற்றழுத்தம் அடுத்தடுத்த நிலைகள் மாறுகின்ற போது பெருமழை கொடுக்க இருக்கிறது. குறிப்பாக 25ஆம் தேதி, 26ஆம் தேதி, 27ஆம் தேதி, 28ஆம் தேதி இந்த 4 நாட்கள் மழைக்கான தீவிரமான முன்னெச்சரிக்கை கொடுக்கப்படும் அப்படின்னு தெரிகிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.